அருமையான ஒரு வசனம். என்னிடத்தில் விசுவாசமா இருக்கிறவன் எவனோ அவன் உள்ளத்திலிருந்து ஜீவத்தண்ணீர் நதிகள் ஓடும் என்றார். எவ்வளவு ஒரு அழகான ஒரு வசனம். வேத வாக்கியம் சொல்லுகிறபடி, அதாவது ரொம்ப ஒரு அருமையான ஒரு வார்த்தை இது. வேத வாக்கியம் சொல்லுகிறபடி என்னிடத்தில் விசுவாசமா இருக்கிறவன் என்று சொன்னா யார் அப்படின்னா, அவன் பேர் தான் நீதிமான். விசுவாசமா இருக்கிறவன் யாருன்னா அவன் ஒரு நீதிமான். அவன் பேரு யார் ஒருத்தர் விசுவாசமா இருக்கிறானோ அவன் பேர் நீதிமான். விசுவாசனா என்ன அப்படின்னா, எனக்கான ஒரு வாழ்க்கையை கடவுள் ஏற்கனவே வாழ்ந்து முடிச்சு விட்டார், எனக்கான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து முடித்து விட்டார் என்ற நம்புறான் இல்லையா, அவன் நீதிமான். அவனுக்கான வாழ்க்கையை அவனால வாழ முடியாது என்பதை உணர்றவன் நீதிமான். நான் சொல்றது புரியுதா? அதாவது இந்த பூமியினுடைய தன்மை என்ன, தன்னுடைய தன்மை என்ன, கடவுளுடைய தன்மை என்ன என்றதெல்லாம் அப்சர்வேஷன் பண்ணி வச்சிருப்பான் அந்த நீதிமான். நிறைய பேர் இன்னைக்கு போதிக்கிற நாகரிகம் என்ன போதிக்கிறாங்கன்னா, அதாவது அவுட்வர்டு கல்ச்சர், அவுட்வர்ட் டீசன்ட் லைஃப், அதைத்தான் என்ன பண்றாங்கன்னா இன்னைக்கு உலகம் போதிக்குது. அதை கிறிஸ்தவ உலகமா ஒரு சில கூட்டங்கள் என்ன பண்ணா இதை நம்புறாங்க, அதை ரொம்ப முக்கியப்படுத்துறாங்க. அவுட்வர்ட் லைஃப்ன்றது தானா வரக்கூடியது. இன்வர்ட் லைஃப்ல ஒரு சேஞ்ச் வந்ததுன்னா அவுட்வர்ட் லைஃப் தானா வரும். அவுட்வர்ட் லைஃப்ல நீங்க சேஞ்ச் ஏற்படுத்தினே இருக்கணும்ன்றது அவசியம் கிடையாது, தானா வரக்கூடியது அவுட்வர்ட்.